வணக்கம் ஊர்களே. நான் தான் உங்க சந்தோஷ். எல்லாரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காலேஜ் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தாங்க போறோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் பிரியதர்ஷனும் ஒரு ஃப்ரெண்டு போறோம். பிரியதர்ஷன்ங்கிறவன் வந்து நம்ம செகண்ட் வீடியோல வந்திருப்பான். நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோட செகண்ட் வீடியோ வந்திருப்பான். அவனும் நானும் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கெல்லாம் காலேஜ் விட்டுருந்தாங்க. மணி 9 ஆச்சு. போறதுக்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்க. போகும்போது உங்களுக்கு மோட்டோ கண்டினியூ பண்றேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு தான் கிளம்புறோம். ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு பேர் பிரியதர்ஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி காலேஜில் வேட்டி கட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. நமக்கு இந்த வேட்டி சுத்தமாக செட் ஆகாது. பட் வேட்டி கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் சில பல சம்பவங்கள் எம்மா ஃபுல்லாக சம்பவமாகவே நடக்குதுங்க இந்த வேட்டி கட்டினா. ஐயோ ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஓகேங்க, நான் இனி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அவனை பார்க்கும்போது உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெருமானூருக்கு தான் போயிட்டுருக்கோம். யாராக பிக்கப் பண்ணுறக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷனை பிக்கப் பண்ணுறக்கு போயிட்டுருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நின்றுருக்கான். நான் கிளம்புறேன்னு சொல்லி ரொம்பவுமே டைம் ஆயிடுச்சுங்க. வேட்டி கட்ட தெரியும், இருந்தாலும் கட்டிட்டு இது வரைக்கும் வண்டியில் போனது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வேட்டி கட்டிட்டு. அதுவும் இல்லாமல் போன வருஷம் காலேஜில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போட்டே வாங்கப்பா, எல்லாம் பிரச்சனை இல்லை, இது இப்போ வேட்டி தான் அலௌடு இல்லைன்னாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேட்டி மட்டும் தான் அலௌடு, பேண்ட் ஷர்ட் இல்லை. அப்படி நீங்கள் பேண்ட் ஷர்ட் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் காலேஜ் யூனிஃபார்மே போட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வேட்டியில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா காற்று உள்ளே போய் எல்லாம் மேலே தூக்குதுங்க. அதுவும் எவ்வளோ 60க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுறேன், அதுக்கே வண்டி வேட்டி தூக்குது. ஐடி கார்டு வேறு போட்டு வர சொல்லிட்டாங்க. அதுதாங்க சங்கடம் இருக்கிறதுக்கே. சரிங்க, இனி நான் உள்ளே போயிட்டு இனி காலேஜுக்குள்ளே போயிட்டு இனி எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரில. எதுவுமே நான் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாத நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போனால் தானே அங்கே ஏதாச்சும் கோளாறாக நடக்கும். இல்லை, இன்றைக்கி நான் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனே பண்ணவில்லைங்க. அப்பப்போ வேட்டியை மட்டும் பார்த்துக்கணும். ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அவன் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்னு தெரியல. நேற்றே கேட்டதுக்கு வந்து இல்லைடா நான் பேண்ட் ஷர்ட்டில் தான் வரப்போகிறேன், யார் என்ன போட்டால் இறக்கி நான் வீரவாசம்லாம் பேசினான். ஐ திங்க் அவன் காலேஜ் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேங்க. நான் என்ன ஷர்ட் நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷர்ட்டும் ஒயிட் கலர் வேட்டியும் கட்டியிருக்கேங்க. எல்லா பாய்ஸுக்கும் அதுதாங்க பிடிக்கும், பிளாக் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் வேட்டி, அவ்வளோதான். நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில். பசங்களை பாதி பேர் லீவு. கௌதம் வரல, ஈஸ்வர் வரல. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. விண்ட் பிளாஸ்ட் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்பவுமே முன்னாடி காற்றடிக்குதுங்க. கிளைமேட்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே பனியாக இருக்குங்க. காலையில் எதுவும் 9 மணிக்கு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆயிடுச்சுங்க. நம்ம ஆதி படைகிற ஸ்கூல் இதாங்க, பாய்ஸ் ஸ்கூலுங்க. இது வந்து 11th வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதாங்க அந்த ஸ்கூலு. ஐயோ இந்த வேட்டி வேறு கோளாறு கொடுக்குது. காலில் பிடிச்சிக்கிட்டே தான் போகணும் போலங்க. ஃபுல்லாக கோளாறாக கொடுக்குது எனக்கு. ஐயோ அக்காலாம் பார்க்குறாங்க, எனக்கு சிப்பாக வருது. ஓகே, லெஃப்ட் சைடில் கரெக்டாக உட்காந்துருச்சுங்க வேட்டி. ரைட் சைடில் தான் கொஞ்சம் கோளாறு கொடுக்குது. கஷ்டப்பட்டு வேறு காலையில் கட்டிட்டு வந்தேன். நம்ம சேனலுக்கு யாரை புதுசாக வந்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் மாதிரி வைக்கலான்னு இருக்கோங்க. கேமரா வாங்கலாமா இல்லை லேப்டாப் வாங்கலாமா, நான் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச நான் ஒரு ஓட்டிங் மாதிரி நான் யூடியூப்பில் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டி பேஜில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா. அது எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குங்க, என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லேப்டாப்புங்கிறதே காலேஜுக்கும் தேவை தான். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் 34,000 வருது, போட்டால் இஎம்ஐ தான். அதுவே நம்ம கேமராவாக இருந்தால் கையில் ஒரு 6,000 7,000 பார்க்கலாம், சேர்த்துட்டேன். அது கூட டக்குன்னு வாங்கிக்கலாம் கேமரா. பட் எனக்கு ரொம்பவுமே இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குங்க, லேப்டாப்பா இல்லை கேமராவா அப்படின்னு ரொம்ப எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குங்க. இன்றைக்கி தான் பாதி காலேஜுக்கு செலப்ரேஷன் போலங்க. நிறையா பேர் வேட்டி கட்டிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தேன் காலையிலேருந்து, வீடியோ எடுக்கலைங்க. எல்லாம் நல்லா புது ட்ரெஸ்ஸில் போகிறாங்க. நான் மட்டும்தான் இந்த பைத்தியார வேட்டியோட. ஐயோ இந்த இவன் ஒருத்தங்க கோளாறு கொடுத்துட்டே இருக்கா இந்த வேட்டிக்கார. காலேஜ் போய் அவமானப்படுத்தி விடாமல் இருந்தால் சரி. ஓகேங்க, இனி அந்த பையன்
பிரியதர்ஷன் அங்கே இருப்பான். அவனை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். கூட்டிகிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேங்க. A few moments later. உட்கார போகலாம். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷனை பிக்கப் பண்ணிட்டோம். இது ஒன்று. நான் கீர் போடாமல் ஆனா அவசரப்படுறதுனால தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வேட்டி இப்போ தான் மறுபடியும் நல்லா பண்ணியிருக்கேன். வரும்போது அங்கிட்டு இங்கிட்டு ரொம்ப பறந்துருச்சு வேட்டி. பிரியதர்ஷன், நான் பேசிகிட்டே இருப்பேன், எதுவும் நினச்சிக்காத. சரி. அடடா, ஃபோனு திருப்பிடுச்சுடா. கைப்பட்டு ஃபோன் எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறானே. 2000 years later. ஓகேங்க, கௌதம் கால் பண்ணியிருந்தாரு. காலையில் கால் பண்ணியிருந்தேன்னா அவர் எடுக்கல. தென் வந்து இப்போ கால் பண்ணியிருந்தாருங்க. தென் அவர் கூட பேசிவிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இனி போயிட்டு போகிற வழியில் பெட்ரோல் அடிக்கணுங்க ஒரு 150க்கு. ஏன்னா இங்கேருந்து நம்ம காலேஜ் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே பொறுமையாக ஒரு 40லே மெயின்டைன் பண்ணால் ஒரு 9:30 அங்கே போயிடலாம். பட் இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. காலையில் 8:15 வர சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இப்போ 9:15 தான் நம்ம கிளம்பவே ஆரம்பிக்கிறோம். ரொம்ப டைம் ஆகிடுதுங்க. எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் எந்திரிச்சா. அது போகலாமா வேண்டாமா நிறைய ஒரு சிந்தனைகள். அப்புறம் காலையில் இவன் வரேன்னா இன்றைக்கி தான் இந்த வழியை நிறைய கார் பார்க்குறேன் நான். இந்த 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 இடத்துலலாம் மோஸ்ட்லி அவ்வளோ கார் போகாது. பட் இப்போ தாங்க நான் பார்க்குறேன் நிறைய கார்ஸ் போகுது, நிறையா வெஹிக்கல்ஸ் இந்த வழியாக போகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைவேஸ் ஏறிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த வழியாக தாங்க நம்ம போகிறோம். ஃபுல் அண்ட் ஸ்ட்ரைட்டாக போகிறோங்க. நம்ம காலேஜ் பார்த்திங்கன்னா பைபாஸ்க்கு லெஃப்ட்லேயே தான் இருக்கும். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன் சந்தோஷ், நீ இவ்வளோ தூரம் போறியே, க்ளவுஸில் எதுவும் போடலையான்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதையும் மறந்துட்டு வந்துட்டேங்க. நான் அவசரத்தில் எது ஞாபகப்படுத்தணும் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டேன். வேட்டி இருக்கிறதுனால ஃபோனும் வைக்கிறக்கு இடம் இல்லை. வண்டி கவருக்குள்ளே தான் வச்சு இருக்கேங்க. ஃபோனு ஐடி கார்டெலாம் வண்டி கவருக்குள்ளே தான் இருக்குது. சாரி, ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சாரி, இனி ஐடி கார்டெலாம் வண்டி கவருக்குள்ளே தாங்க இருக்குது. குட்டி பசங்களாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க ஸ்கூல் பஸ்ஸில். ஒரு காலத்தில் நானும் இப்படி தாங்க போயிட்டுருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு வர ஒரு பெட்ரோல் பங்க்கில் நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு இனி எப்போ போல போகிற ஆரம்பிக்கலாங்க. மை ட்ரீம் பைக்குங்க ஆயிடுது R15 V3. பட் நம்மக்கிட்ட R15 V2 இருக்குது. அதே போதும் நமக்கு. இன்றைக்கி R15 V2 கொண்டு வரதா தாங்க ஐடியா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பா வெளியே போயிட்டாரு. அதனால் வண்டி கிடைக்கலைங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க. எனக்கே ஃபீல் ஆகுது. தென் நம்ம லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க. அந்த R15 V2 எடுத்தே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஊரில் எடுத்த வீடியோவே இன்னும் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறையா. கிட்டத்தட்ட இது நியூ இயருக்கு எடுத்த ஷார்ட்ஸு, அப்புறம் அதுக்கு முன்னாடி நிறையா விலாக் எடுத்திருக்கேன். என் தம்பி கூட சேர்ந்து எடுத்திருக்கேன். தம்பினா சித்தி பையங்க, அவன் கூட சேர்ந்து ஒரு விலாக் எடுத்திருக்கேன். இன்னும் எவ்வளவோ ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இனி கொஞ்சமாக தான் பண்ணணும். ஏன்னா காலேஜ் ஆரம்பிச்சிருச்சுங்களா, இனி அதுக்கும் நிறையா வேலை இருக்குது. ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுட்ருக்கேன், இன்ஸ்கேப்புன்ட்டு. ப்ரீமியம் ப்ரோ கற்றுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டே. ப்ரீமியம் ப்ரோ இப்போ ஓரளவு ஓகே ஆயிடுச்சுங்க. ப்ரீமியம் ப்ரோ ஓரளவு கற்றுக்கிட்டேன். அதில் தான் இப்போ நம்ம கடைசி வீடியோ R15 V3 வீடியோவே அதில் தான் நம்ம எடிட் பண்ணி போட்டிருப்போம். பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. பட் திரும்புறக்கு வழியில் நம்ம ஃபஸ்ட்டே திரும்பி இருக்கணுங்க. இனி அப்படி சுற்றிட்டு வந்து தான் மறுபடியும் பெட்ரோல் அடிக்கணும். ஓகேங்க, வண்டி போவான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள ஸ்டீவு. சரி, இனி அடுத்த பெட்ரோல் பங்க்கில் அடிச்சுக்கலாம் வண்டி. ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். 60 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. 150க்கு பெட்ரோல் அடிச்சு 60 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கு. மாப்பிள்ளை இன்னுமே போயிட்டுருக்கான். அடுத்த பெட்ரோல் பங்க்கில் அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. மாப்பிள்ளை எப்போவுமே நம்ம காலை வாரி விட மாட்டாங்க. உண்மையாக மாப்பிள்ளை வேறு லெவலு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இந்த பெட்ரோல்னாலன்ட்டு இல்லை, எவ்வளோ டைம் நான் சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை நம்ம டெஸ்டினேஷனில் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை கால் வாரி விடுவாப்பில்.
அது வரைக்கும் நம்மளை பார்த்து சேஃபாக கொண்டு போயிடுவாங்க மாப்பிள்ளை. எனக்கு ஸ்டீவ் ரொம்பவுமே பிடிக்கும் மாப்பிள்ளைய. அடுத்து பெட்ரோல் பங்க் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விஜயமங்கலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்குங்க, பல்லகவுண்டபாளையம். பல்லகவுண்டபாளையத்தில் அதுவும் ரைட் சைடு தாங்க இருக்குது. அது வேறு எப்படி போகிறோன்னு தெரில. சரி பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம். போகிற வழியில் இனி வேறு ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருக்கும். அது வரைக்கும் நம்ம இப்படியே தாங்க மெயின்டைன் பண்ணோம். கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணுன்னா அவ்வளோதான். அப்புறம் மாப்பிள்ளை அடக்க ஆரம்பிச்சிருவாப்புல. மாப்பிள்ளை தண்ணி கொஞ்சம் இப்போ ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஓவரான்னு சொல்ல முடியாது, அடிக்கடி குடிக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். ஸ்டீவ் மாப்பிள்ளையை தான் வச்சு காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். மாப்பிள்ளை நல்லா குடிக்கிறார். டெய்லி 150 ரூபாய்க்கு குடிப்பார். 100 ரூபா 150 ரூபா, ஹையஸ்ட் 200 ரூபாய்க்கு குடிப்பார் டெய்லியும். மாப்பிள்ளையில் ஒரு குறையும் இல்லைங்க மாப்பிள்ளை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இப்போ ஒரு 25,372 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்காப்புல. உண்மையாக வேற இல்லைங்க, வேற லெவலுங்க நம்ம மாப்பிள்ளை. ஏன்னா எந்த வண்டியுமே இந்த அளவு ஓடுனது நான் பார்த்ததில்ல. பட் நம்ம மாப்பிள்ளை இந்த அளவு ஓடுறது எனக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் போட்டு நான் ரொம்பவுமே தட்டியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவும் நல்லா தட்டியிருக்காரு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் டெஸ்டினேஷனில் நமக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வந்துருங்க, அங்கே போய் நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இன்னும் பிரச்சனை இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஊர் பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பேர் என்னடா? அடுத்த ஸ்டாப் பேர் என்ன? அடுத்த ஸ்டாப்பு பேர் என்ன? செங்கப்பள்ளிங்க. இது வந்து அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா செங்கப்பள்ளி. நம்ம செங்கப்பள்ளி ஸ்டாப்புக்கு போக போகிறதுல இந்த செங்கப்பள்ளி பக்கத்தில் இருக்கிற இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்க போகிறோங்க. $150 அடிச்சோன்னு மாப்பிள்ளை பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, பிரச்சனையே இல்லை. இண்டிகேட்டர் அப்பப்போ ஆஃப் பண்ண மறந்துடுறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு அவ்வளோ கேட்க மாட்டேங்குது. இண்டிகேட்டர் அந்த உள்ளே இருக்கிற அந்த சவுண்டுக்கு பஸர் வந்து இதாகிடுச்சுங்க. சவுண்டு மலையில் நனைஞ்சு சவுண்டு கேட்க மாட்டேங்குது. பெட்ரோல் இங்கே இருக்குது, அங்கே போகிறதா? நான் 150 ரூபாய்க்குண்ணா. ஆமாங்கண்ணா. இல்லடா 200 ரூபா கொடுத்தியாடா? வாங்கிக்கோ. ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 101.44 காசுங்க. நம்ம எவ்வளோக்கு அடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். எவ்வளோ ஏறி இருக்கு? 130. 43 அடிச்சா 43 இருந்துச்சு, 44 மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க. எங்கே அப்படியே அடுத்த இதில் ஏறிக்கலாம். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 43ங்களா, 44 தப்பாக சொல்லிட்டேன். ஓகேங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பெட்ரோல் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.48 ஏறி இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா 1.49 தான் கிட்டத்தட்ட வரும். நான் 50 அடிக்கும் போது அது நார்மல் 50 அடிக்கும் போது இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. ஓகே போகலாம். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போவே 9:30 ஆயிடுச்சுங்க. மணி 10 போகுது. ஆல்ரெடி இப்போ பொங்கல் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாப்பா தம்பி சாப்பிடணும் கண்டிருப்பாங்க மேம்லாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செகண்ட் இயர் தென் தேர்ட் இயர் தாங்க சேர்ந்து பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர். எங்கள் சீனியர்ஸும் நாங்களும் சேர்ந்து தாங்க பண்ணுறோம். ஏன்னா 2 பேர் பக்கத்து கிளாஸ் தான். ஏன்னா நாங்கள் 2 பேருமே டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கோம். டிபார்ட்மெண்ட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட். நான் வந்து டிப்ளமோவில் நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ. அதில் வந்து இன்ஜினியரிங்க. நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதில் நான் செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் சேர்ந்து செய்கிறோங்க. ஃபஸ்ட் இயர்ஸ் கூட செய்ய மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னும் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வரல. செகண்ட் இயர்க்குள்ளே வந்தால் தான் இங்கே டிபார்ட்மெண்ட்டு. பிஇயில் படிக்கும்போது இந்த ஃபஸ்ட் இயர் படிப்பாங்க, அப்புறம் அடுத்த 3 வருஷம் ஒன்று தனியாக படிப்பாங்களா, அந்த மாதிரி தாங்க அது. பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பிஇ கூட சேர்ந்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர்ஸ் கூட தான் சேர்ந்து பொங்கல் செய்ய போகிறோம். ஆல்ரெடி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோலம்லாம் போட்டு நல்லா கோலம் போடுவாங்க எங்கள் கிளாஸில் எல்லோரும். நிறைய அக்காங்களும் சேர்ந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம காலேஜில் போகும்போது தான் இனி பார்க்கணும். ஓகேங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு டோல்கேட் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன்.
நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட டோல்கேட் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா டோல்கேட் தாண்டி தான் இருக்குது. இந்த டோல்கேட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆக போகுதுங்க. கரெக்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா 9:39 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 3 or 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க நம்ம காலேஜ். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நம்ம காலேஜ் பக்கத்தில் வந்துட்டோங்க. இந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆஹா, எல்லாருமே வேட்டி கட்டி தான் வராங்க போல. எப்போவுமே திருப்பும் போது இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது எப்போவுமே நான் இண்டிகேட்டர் போட்டுக்கிறோங்க, அதுதான் நல்லது. அதுவும் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவன் திரும்புகிறான்டா அப்படின்ட்டு. நான் அந்த சேஃப்டி வீடியோ போட்டிருப்பேன், அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். ஹவு டு ரைட் பைக், சரி அந்த வீடியோவில் எப்படி சேஃபாக பைக் ரைட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைத்தமலை போனதை வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். மை ஃபர்ஸ்ட் ரைட் கைத்தமலை 2024 அப்படின்னு போட்டு வச்சுருக்கேங்க. இந்த இடத்துல தாங்க பார்த்தீங்கன்னா டிராஃபிக் டிவிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாலம் கட்டுறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு பாலம் ஏறிட்டு வந்தோம். ஐ மீன் இந்த பாலத்தை தாங்க சொல்கிறேன். மறுபடியும் எதுக்கு அங்கே ஒரு பாலம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இத்தனை நாள் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. எல்லாம் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருந்து தான் வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிராஃபிக் டிவிஷனாக பிரித்து விட்டதுனால கீர் அப்பப்போ இப்படி தான் ஆகும். நம்ம இன்ஜின் தான் 2 டைம் வேலை செஞ்சுருக்கு இல்லைங்க. அப்பப்போ நல்லா கீர் பண்ணலைன்னா இந்த மாதிரி வண்டி சவுண்டு வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறையா வண்டி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் டேஞ்சர் தாங்க, பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஏன்னா எல்லாமே டிவிஷனுங்கிறதுனால எல்லா வண்டியுமே பைபாஸில் போகிறது எல்லாமே இங்கே தான் பிரித்து விட்ருப்பாங்க. காலேஜில் போனோடனே இனி எல்லாம் நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாடா வா, நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் கூப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காலேஜுன்னு சொல்ல முடியாது, எங்கள் கிளாஸுக்கு ரெப்பு நான் தாங்க, ரெப்ரசன்டேட்டிவ். பட் அந்த மாதிரிலாம் நான் இருந்ததே இல்லைங்க. எனக்கே அப்பப்போ தான் ஞாபகம் நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ன்ட்டு. பிரியதர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன், செகண்ட் இயரில் நான் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். தென் தேர்ட் இயரில் போய் மாற்றிடுவாங்க ரெப்ரசன்டேட்டிவே. இதான் நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு லீடரே டைம் கீப்பப் பண்ணும் அப்படின்ட்டு. பட் பார்த்தீங்களா நான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட மணி 9:45 ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, காலேஜுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு முடிஞ்ச ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் கையெடுத்துக்கங்க சார். அது அடுப்பு பத்திரம்லேருந்து வேலை பார்த்துட்டு சென்டர் இன்னும் மீதி 2 டிபார்ட்மெண்ட் மெக்கானிக் அங்கே சார் மெக்கானிக் வச்சுக்கலாம் சார். சார்